பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு தியானிக்கும்படியான வேத வசனம் எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்க தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒரு நபரை ஏன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார்? அதுவும் வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் ஒரு நபரை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொள்கிற நோக்கமே அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை போல அன்பை காட்டக்கூடியவர்களாக, வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, அவருக்கு முன்பாக அந்த அன்போடு கூட தேவ சன்னிதானத்தில் போய் நிற்க தெரிந்து கொள்கிறார். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின பொழுது என்ன சொல்லி உண்டாக்கினார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 2 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அதே மாதிரி தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏன் தேவ சாயலாக சிருஷ்டித்தார்? அவர்கள் தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி சிருஷ்டிக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசித்து பார்ப்போமேயானால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக பூமிக்கு அனுப்பி அவர் மேல் விசுவாசம் வைக்க சொன்னார்? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எதற்காக இயேசுவை அனுப்பினார்? நன்றாக கவனிங்க. அவரை விசுவாசிகள் எத்தனை அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று தானே சொன்னார். அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளையாக இருக்கும்படியாகத்தான் இயேசுவை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அர்த்தம் என்ன? 13வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கிறார், தேவ சாயலாக சிருஷ்டிக்கிறார். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் சாத்தானின் தந்திரத்தினால் பாவத்தில் விழுந்ததனால் அந்த பாவத்தில் இருந்து அவனை மீட்டு கொள்ள, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் பழையபடியும் தேவனுடைய பிள்ளையாக மாற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலம் அவனை தேவ மனுஷனாக தேவ பிள்ளையாக உருவாக்கி தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி எல்லாம் நாம் இதுவரை பார்த்தோமே. எதற்காக? தேவனுடைய குணாதிசயங்களை பெறும்படியாக. வாசிக்க கேட்போமே. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நல்ல கவனிங்க. 2வது வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எதற்காக தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றுகிறார்? அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மாற்ற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பி நம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். 9வது வசனத்தில் இருந்து, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நல்ல கவனிங்க. நம்மை தேவ பிள்ளை என்றும் தேவ மனுஷர்கள் என்றும் என் ஜனம் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதன் நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவ மனுஷன், தேவ பிள்ளை பாவம் செய்ய மாட்டான். காரணம், அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தவன், அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வசனம் அவனுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். வித்து என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. வாசிப்போம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். எதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று பிசாசின் பிள்ளை இன்னார் என்று? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அதை வைத்து யார் தேவ பிள்ளை யார் பிசாசின் பிள்ளை அறிந்து கொள்ள முடியுமா? வாசிப்போம். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நல்ல கவனிங்க. நீதியை செய்யாமலும்
தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. அப்ப நீ தேவனால் பிறந்தாய் என்றால் நீ தேவனை போல நீ அன்பு செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்றுதானே கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. ஆதியில இருந்தே தேவன் சொல்லிக் கொண்டு வருகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதுதான். நல்ல கவனிங்க. இந்த அன்பு நமக்குள்ள இல்லாதபடினாலதான் வெறுப்பு, பகை, கசப்பு, வைராக்கியங்கள், விரோதங்கள். ஏன் காயின் ஆபேலை கொலை செய்தான்? அன்பு இல்லை. நம்ம அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபரை தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று வாசித்தோமே. உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் ஏன் தெரிந்து கொள்கிறார்? கிறிஸ்துவை போல அன்பை காட்ட வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்துவை போல அந்த அன்பிற்குள் நம்மளை கொண்டு வர தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தும் பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு கொடுக்கிற தேவ செய்திய கவனிங்க. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அன்பை கற்றுக்கொள்ள அவர்களை எப்படிப்பட்ட பாதையில் தேவன் நடத்துகிறார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள் நீ வர வேண்டுமானால் தேவன் ஒரு பாதையில் நடத்துவார். அந்த பாதை நபருக்கு நபர் வித்தியாசமாய் இருக்கும். எப்படி நபருக்கு நபர் வித்தியாசமாய் இருக்கும் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகின்றோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றாலே அந்த நோவா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்ற அர்த்தம். நல்ல கவனி, வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது நோவாவின் வம்ச வரலாறு. நல்ல கவனிங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். A man who was walking with God. நாம் நல்லா அறிந்து கொள்ளுங்க, நோவா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நோவா நீதிமான், நோவா உத்தமன். இந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவன். நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நோவாவை பார்த்து சொல்ல, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நோவாட்ட சொல்றாரு. நல்ல கவனிங்க, வாசிப்போம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கிக்கோ. நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், அத்தனை பேரையும் அழிக்க போகிறேன்.
ஏன் உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கிக்க சொல்கிறார்? அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவன் அவனை பாதுகாக்க விரும்புகிறார். 17வது 18வது வசனங்கள், வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களை அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் பாதுகாக்க போறப்பா. I will protect you. I will destroy the whole world. வேதம் சொல்லுகிறது. 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். நீதிமான் தான், உத்தமன் தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான். உலகம் பாவத்தில் நிறைஞ்சதுனால அந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே அந்த உலகத்தை அழிச்சிடாதீரா, அந்த பாவிகளுக்காக இறங்கக்கூடிய அன்பு நோவாவிடம் இல்லை. நல்ல கவனிங்க, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த அன்பு இல்லை. இதே காரியத்தை தானே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார். இதே காரியத்தை தானே கர்த்தர் மோசே இடத்திலே சொன்னார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள், அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நல்ல கவனிங்க, அவர் செய்ய போகிறதைத்தான் நோவாவுக்கு தெரியப்படுத்தினார். இப்பொழுது அதே காரியத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். 20வது வசனத்தில் இருந்து, பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்கர் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்கரின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். நல்ல கவனி, நான் செய்ய போகிறதை அவனுக்கு மறைப்பேனோ என்று சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார் என்றால், நான் சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை கேட்டவுடன் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் தேவ சன்னிதானத்துல போய் விழுந்துட்டான். ஐயா, வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். ஒருவேளை இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக.
சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதுதான் ஆபிரகாமுக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு. யாரு சோதோம் மக்களே, எங்க இருக்கிறாங்க தெரியாது. 50 இருந்து 10 பேர் வரைக்கும் கேட்டே வருவான். ஆண்டவரே அவரை அழிச்சிருவீரா? எத்தனை நீதிமான்கள் இருந்தால் அழிச்சிருவீரா? நல்லா கவனிங்க. கிரைஸ்ட் லவ். இதே காரியத்தை தான் கர்த்தர் மோசேட்ட சொல்றார். நல்லா நம்ம கவனிக்க வேண்டும். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். நீ இறங்கி போ, எகிப்தில் இருந்து நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணித்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்று சொன்னார்கள் என்றார். அவள் செய்த பாவத்தை அப்படியே சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை விட்டு போய்விட்டார்கள் என்பதை சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அதே காரியத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் மோசேயிலே சொல்லுகிறார். அவர் செய்ய போகிற காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. நல்ல கவனிங்க. என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். உன்னை அழிக்க மாட்டேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். அங்க நோவாவிடத்திலே சொன்னாரு, உனக்கு ஒரு கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கு, நீயும் உன் மனைவி உன் பிள்ளைகள் ஒரு மருமக்கமார்கள் நீங்க குடும்பமாய் உள்ள பத்தோஸ்தா இருந்துக்கிடுங்க. சொல்லுகிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், அவங்களை அழிக்க போகிறேன். வாசிப்போம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமேல்வ கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? நீ கூட்டிட்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. மோசே அவர்கள் செய்த பாவத்தை பார்க்கவில்லை. தேவனை விட்டு வழி விலகி போனதை பார்க்கவில்லை. வாசிப்போம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராத படிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆண்டவரே, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. மன்றாடுகிறான், கெஞ்சுகிறான். 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே. மன்றாடுகிறான். கிரைஸ்ட் லவ். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு பரிதாபம் கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நோவா நீதிமான் தான். நோவா உத்தமன் தான். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான். Where is that love of Christ?
லைக் ஏப்ரஹாம், லைக் மோசஸ். ஆகவே இந்த அன்பை கற்றுக்கொள்ள, இந்த அன்பிற்குள் வர கர்த்தர் நோவாவை ஒரு பாதையில் கொண்டு செல்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 19 முதல் 21 வரை. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. நல்ல கவனிய, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சொல்கிறார். வகை வகையாக, ஜாதி ஜாதியாக, ஜோடு ஜோடாக, எல்லாம் உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுது. அந்த வார்த்தையை கவனிக்கணும். உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுது. வாசிப்போம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். அவைகளுக்கும் உனக்கும் ஈக்குவலா சொல்றாரு. ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். நோவா அப்படியே செய்தார். அவனை எங்க கொண்டு போட்டாரு? வேளையில அவனையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் காக்கல, எல்லா மிருகங்களும் உள்ள வரட்டும்ட்டாரு. ஜோடு ஜோடாக ஒவ்வொரு வகையில, சிங்கம் இருக்கலாம், புலி இருக்கலாம், கரடி இருக்கலாம். நல்ல யோசிங்க. அவன் ஒரு நாள் 2 நாள் நினைக்காதீங்க. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனமும், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 14வது வசனமும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா அந்த பேழைக்குள் இந்த மிருகங்களோடு இருந்த நாட்கள் 1 வருடமும் 10 நாட்களும். அது லேசான காரியமா? அந்த மிருகம் செத்துறக்கூடாது, அந்த மிருகம் பட்டினியா இருந்துடக்கூடாது. சொல்றாரு, உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்துல அவைகளுக்கு ஆகாரம், எவ்ரிடே ஆகாரம் எடுத்து போடணும். ஒவ்வொரு நாளும் அதை பராமரிக்க வேண்டும். அந்த மிருகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு கிடக்கலாம். அந்த இடத்துலதான் நோவா பொறுமையை கற்றிருக்க வேண்டும். அந்த இடத்துலதான் மிருகத்தோடு இருந்து அந்த மிருகங்களையும் நேசிக்கக்கூடிய அன்பை கற்றிருக்க வேண்டும். என கருமையான தேவஜனமே, தேவன் நடத்தும் பாதை நமக்கு புரியாது. நாம் அன்பை கற்றுக்கொள்ள அன்பே இல்லாத அல்லது அன்பே தெரியாத ஜனங்கள் மத்தியில நம்மளை கொண்டு போய் போட்டு விடுவார். அவர்களோடு கூட சஞ்சரிக்க வைப்பார், அவர்களோடு கூட வேலை செய்ய வைப்பார், அவர்களோடு கூட குடியிருக்க வைப்பார். நீ உடையலாம், ஏன் எனக்கு இந்த பாதை? ஒருவேளை நீ மனசுல நினைக்கலாம், நோவாவை மாறி என்ன மிருகங்கள் மத்தியில போட்டுட்டாரோ, அவர்களையும் நேசிக்கிற அன்புக்கு தான் கிரைஸ்ட் லவ். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நல்லா தெரிந்துகளுங்க.
இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்லுகிறது உனக்கு தெரியாதவனை நேசிக்கிறது அல்ல, அல்லது உனக்கு தெரிந்தவனை நேசிக்கிறதும் அல்ல, இரக்கம் இல்லாதவர்களையும் நேசிக்கிறான், துரோகிகளையும் நேசிக்கிறான். நல்லா கவனிங்க. பரலோகத்தை சுதந்தரிக்க தேவன் எதிர்பார்க்கும் அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பாதையில் நம்மை வழி நடத்துகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோவாவுக்கு அந்த அன்பை கற்றுக்கொள்ள மிருகங்களோடு கொண்டு போய் விட்டுட்டாரு. அவன் குடும்பத்தை தவிர உலகத்தில் அவன் எந்த மனுஷனையும் பார்க்க முடியாது. இந்த ஒரு வருஷம் உலகமே அவனுக்கு தெரியும். அவன் விழிச்சு பார்க்கிறது மிருகம்தான். விழித்ததிலிருந்து அவன் உறங்கும் வரைக்கும் மிருகத்தை தான் பார்க்க முடியும். அதோடு தான் சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரித்தவன் இப்பொழுது மிருகங்களோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக? அந்த பாதை உன்னை உருவாக்குவதற்காக. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த அன்பின் பாதை. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுடைய தகப்பனை சொல்லுகிறார். அவர்கள் வேறே தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் ஆபிரகாம் புறஜாதியில் பிறந்தவன். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் புறஜாதியிலே பிறந்த ஆபிரகாமை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். நல்லா கவனிச்சுங்க. அவர் யாரை தெரிந்து கொள்ளுவார் தெரியாது. ஒவ்வொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார்? தெரிந்து கொண்டுதான் கிறிஸ்துவின் அன்பிலே வழி நடத்துவார். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆபிரகாமை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். எப்படி? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்து. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொல்கிற உன் சந்ததிக்குள், அப்படி என்றால் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்து. அப்படி என்றால் ஆபிரகாமை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சொந்தராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னால், ஆபிரகாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் ஆபிரகாமுக்குள் அந்த கிறிஸ்துவின் அன்பு வேண்டும். அந்த அன்பின் பாதையிலே அவனை வழி நடத்துவார்.
அப்படி நடத்தினால்தான் அவன் பரலோகத்துக்கு போக முடியும். நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரைஸ்ட் லவ் இன் த ஹார்ட் ஆஃப் ஏப்ரஹாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பற்றி இன்னொரு காரியமும் சொன்னார். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நல்ல கவனிங்க. அந்த தரித்திரன் யார்? அந்த தரித்திரன் சரீரம் முழுவதும் பருக்கள் நிறைந்தவன், சாப்பிட முடியாதவன், சாப்பிட வழி இல்லாம, ஐஸ்வர்யவான் வீட்டுல டேபிள் இருந்தாது ஏதாவது கீழே விழுமான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறவன். அந்த தரித்திரன் மரித்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டானாய் பரலோகத்தில். அவனை ஆண்டவர் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடுகிறதா இருந்தால், நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்குள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மாத்திரமே அவன் மடியில கொண்டு போய் விடுவா. நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பசியால் வாடினவன், ஏழை, தரித்திரன், உடல் முழுவதும் பருக்கள் நிறைந்தவன், ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவன், அவனை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விடுறாரு. இந்த ஒரு வசனம் ஆபிரகாமுக்குள்ள எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை வழி நடத்திய அன்பின் பாதை என்ன? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனை புறப்பட்டு போக சொல்றார். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடியே புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். லோத்தும் போனானா? அப்படி என்றால் லோத்தை ஏன் ஆபிரகாம் கூட்டிட்டு போறான்? எத்தனையோ சொந்தம் இருக்கலாம் அவனுக்கு, அந்த லோத்தை கூட்டிட்டு போறான். அந்த லோத்து மீது ஆபிரகாம் எந்த அளவு அன்பு வைத்திருந்தால் அவனை அழைத்து செல்வான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். போகிற இடமெல்லாம் லோத்தை கூட்டிட்டு போறான். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் எந்த அளவுக்கு அவனை நேசித்தால் அவனை கூட்டிட்டு போவான். 7வது வசனத்தில் இருந்து, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. the problem started. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில பிரச்சனைகள் உருவாகுகிறது. 2 பேருடைய ஆஸ்தியும் பெருகிட்டு, ஆஸ்தி நிமித்தமாக மனத்தாங்கல்கள், ஆஸ்தி நிமித்தமாக பிரச்சனைகள். லோத்து ஆபிரகாமை விட்டு போக விரும்புகிறான். நேசித்தவன், போகிற இடமெல்லாம் கூட்டி சென்றவன், அன்பை அவன் மீது பொழிந்தான் ஆபிரகாம். இன்னைக்கு பணத்தின் மேல ஆசை வைத்து ஆபிரகாமை விட்டு பிரிய விரும்புகிறான். வாசிப்போம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நல்ல கவனிங்க. நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம்ப்பா. we are brothers.
வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. What does it mean? ஆபிரகாம் தான் வசதியை பார்க்கல, தனக்கு விரும்பினதை தான் எடுக்க நினைக்கல. இவ்வளவு பிரச்சனைகள் சகோதரன் பண்ண கூட நீ நல்லா இருப்பா, நீ சந்தோஷமா இருப்பா, உனக்கு எந்த பக்கம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. You wanted to separate yourself. நீ பிரிந்து போக விரும்புற, குட், நீ போகலாம், நீ விரும்புறபடி போகலாம். உனக்கு எந்த பக்கம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. நீ எங்க போனாலும் நீ நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்கிறான். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். நல்லா கவனிங்க. யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க தான் சாதாரணமாக பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. உன் அன்பு வேண்டாம், உன் உறவு வேண்டாம், உன் ஐக்கியம் வேண்டாம், ஈஸியா பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. நீ யார் மீது அன்பு வைத்திருக்கிறியோ அவங்க தான் உனக்கு விரோதமா வருவாங்க, அவங்க தான் உனக்கு பொல்லாப்பு செய்வாங்க, அவங்க தான் உனக்கு துரோகம் செய்வார்கள். What is Christ love? அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறதா இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நல்லா கவனிங்க. ஆபிரகாமை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவனை நடத்துகிற பாதையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா, லோத்து போன அந்த சோதோமுக்கு விரோதமாக மற்ற தேசத்தில் உள்ள ராஜாக்கள் 5 ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்துட்டாங்க. இவர்களோடு கூட அவர்கள் யுத்தத்துக்கு செல்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த யுத்தத்துல சோதோம் ராஜா தோத்து போனான். அவளுக்கு விரோதமாக வந்த அனைத்து ராஜாக்களும் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது நடந்தது என்ன? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சோதோம்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அங்க குடியிருந்தவன், அவனையும் எந்த பணத்திற்கு எந்த சொத்திற்கு ஆசைப்பட்டு பிரிஞ்சானோ அத்தனை பணத்தையும் அத்தனையும் எழுதிட்டு போயிட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாம் போச்சு. 13வது வசனம். தப்பியோடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஒருத்தன் வந்து சொல்றான் ஆபிராம்கிட்ட, வாட் இஸ் கிரைஸ்ட் லவ்? பகைச்சிட்டு போனவன் தான், வெட்டிட்டு போனவன் தான், உதாசீனப்படுத்திட்டு போனவன் தான், இவன் காட்டின அன்பை மறந்து விட்டு போனவன் தான், ஆஸ்திக்கும் பணத்திற்கும் சொத்திற்கும் ஆசைப்பட்டு நல்ல தேசம் என்று நினைத்து போனவன் தான். லோத்தையும் அவன் பொருட்களையெல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னு
ஆபிரகாம் துடித்து போனான் ஐயா. அவன் சந்தோஷப்படல. கிரைஸ்ட் லவ். நல்லா கவனிங்க. 14வது வசனத்திலிருந்து, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்து கை படிந்தவர்களாகி 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ஒரு பெரிய போருக்கு போறது மாதிரி போய்விட்டான். தன்னுடைய ஒரே ஒரு சகோதரனுக்காக. நல்லா கவனிங்க. 318 ஆட்கள் வேதம் சொல்லுகிறது. 318 பேரோட போய் அங்க யுத்தம் பண்றான். அவர்களை முறியடிக்கிறான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். 16வது வசனம், சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லாத்தையும் திருப்பிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். சோதம் இவர்களும் 4 ராஜாக்களோட தான் போனாங்க. ஜெயிக்க முடியல. ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தாரு. 318 பேரோட போய் அடிச்சு கிளப்பி கொண்டு வந்துட்டான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை பகைத்த, தன்னை விட்டு போன, அன்பை மறந்த அவனுக்கு உதவி செய்தானே, அவன் மீது இரக்கம் வைத்தானே, அவன் செய்த எல்லா தீமைகளையும் அப்படியே மறந்துட்டாயா. நல்லா கவனிங்க. அவனை அழைத்து கொண்டு திரும்ப வர்றான்னு சொன்னா, ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்த தேவ அன்பு என்ன? கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆபிரகாம் அவனை மன்னிக்காதிருந்தால் ஆபிரகாமால் அப்படி போக முடியாது. ஆபிரகாம் அவன் செய்த காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்திருந்தால் ஆபிரகாம் யுத்தத்திற்கு போக முடியாது. அதுதான் கிரைஸ்ட் லவ். அதுதான் இயேசுவின் அன்பு. நல்லா கவனிங்க. வாசிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு அவனுக்குள்ள இருந்தபடியினாலதான் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆண்டவர் இந்த பாதையில கொண்டு போகிறார். நம்ம நேசிக்கிறவனே பகைஞனா மாறுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும்? It will happen in the life of everyone. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். உன் குடும்பத்தினர் பகைப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் பகைப்பாங்க, பெற்றவர்கள் பகைப்பார்கள், நண்பர்கள் பகைப்பார்கள். பதிலுக்கு பதில் செய்கிறது அல்ல, அந்த அன்பை காட்டுகிறது. நல்லா கவனிங்க. சோதோமை அழிக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். சோதோம் பாவத்தில் நிறைந்து போய்விட்டது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 25 வரை நான் வாசித்து பார்த்தால், ஆபிரகாம் சோதோமுக்காக தேவ சந்நிதானத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தார், அவர்கள் அழிப்பீரா?
அழிந்து போகிற ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரமல்ல, அவன் சகோதரனாகிய லோத்து அங்கதானே இருக்கிறான். அந்த லோத்து அழிஞ்சிடக்கூடாது, சண்டை போட்டு போலும் அழிஞ்சிடக்கூடாது. கருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய அந்த கதறில் அவன் இருதயத்தை கர்த்தர் புரிந்து வைக்கிறார். Why Abraham was crying unto the Lord. நல்லா கவனிங்க. சோதம் அழிந்தது. அப்படி சோதம் ஆபிரகாம் கேட்டது போல 10 நீதிமான்கள் கூட அங்க இல்லை. ஒரே ஒருத்தன் லோத்து. அவன் நீதி கூட அவனை காப்பாத்தல. அவனை கர்த்தர் எப்படி காப்பாத்தினாராம்? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்து, அதான் அன்பு. பாவம் செய்தவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஆபிரகாம் எகிப்துக்கு வந்தான். ஆதியாகமம் 11:11-13 வரை வாசித்தீங்கன்னா, எகிப்துக்கு வரும்பொழுது அவன் இருதயத்தில் ஒரு பயம், தன்னை கொண்டு போடுவாங்களோன்னு சொல்லி தன் மனைவி சாராள்கிட்ட என்ன உன் சகோதரன்னு சொல்லு. அப்படி சொல்லியும் சாராளை கொண்டு போயிட்டாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்காக அங்க யுத்தம் பண்ணினான். பெரிய வாதையை கொண்டு வந்தார். பார்வன் ஓடி வந்து சொல்றான், இவன் சகோதரன் ஏன் சொல்லல? அவளை அனுப்பி விடுறான். இதே அனுபவத்தை கர்த்தர் கேரார்ல மறுபடியும் கொடுக்கிறார், ஆபிரகாமுக்கு அன்பை கற்றுக் கொடுக்க. இதே காரியம் கேரார்ல நடக்குது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி கொண்டு போயிட்டான். நல்லா கவனிங்க, எகிப்துல நடந்த அதே சம்பவம் இங்க நடக்கிறது. எகிப்துல the beginning stage. இப்போ கர்த்தர் அபிமெலேக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவன் மனைவி அனுப்பு. 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அவருடைய மனைவி. 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும் படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கும்படி அவன் வேண்டுதல் செய்வான். வாசிப்போம். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அனுப்பலைன்னா சாவ. உனக்காக அவன் ஜெபிப்பான். அவன் ஜெபத்தை பார்த்து உன்னை விடுதலை செய்வேன். நல்லா கவனிங்க. 17வது 18வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகி சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். யாருக்காக செய்தான்? மனைவியை தூக்கிட்டு போனவனுக்காக. ஆபிரகாமுக்கு துரோகம் செய்கிறவனுக்காக, அவனுக்காக
அவன் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கும்படியாக அபிமெலேக்குடைய குடும்பத்தாருடைய பாவங்கள், அபிமெலேக்குடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக கதறுகிறான். என் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் இதை தான் செய்றான். அவன் நல்லா இருக்கட்டும், அவன் கர்ப்பத்தை மாற்றாண்டவரே. உன் இருதயம் உடைக்கப்படும்படியாக நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் அன்பை கற்றுக்கொள்ள. யாரை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ, யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறீர்களோ, அவர்கள்தான் பிரிந்து போவார்கள், அவர்கள்தான் துரோகம் செய்வார்கள், அவர்கள்தான் தூஷிப்பார்கள், அவர்கள்தான் காட்டிக் கொடுப்பார்கள். நீ காட்டின அன்பிற்கு மாறாக அவர்கள்தான் நடப்பார்கள். அவர்கள்தான் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். அவர்களை உங்களால் நேசிக்க முடிகிறதா? அவர்களை நேசிக்கிறதுக்கு தான் அன்பில் பரிசுத்தம். அந்த அன்பை உங்களை வழி நடத்ததான் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு பாதையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் எப்படியெல்லாம் நடத்தினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காட்டின பாதை வேற, அவன் மகன் ஈசாக்கை நடத்தின பாதை வேற, அவன் மகன் யாக்கோபை நடத்தின பாதை வேற, அவனுடைய மகன் யோசேப்பை நடத்தின பாதை வேற, மோசேயை நடத்தின பாதை வேற, அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்தின பாதை வேறு. இந்த அன்பை கற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நடத்துகிற பாதை வித்தியாசமாயிருக்கும். அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேவ செய்தியின் தொடர்ச்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசுவேன். God bless you.